தென்காசி மாவட்டம் சுரண்டையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முகம் பொறிக்கப்பட்ட விலையில்லா மிக்சிகள் ஒரு வேனில் வைக்கப்பட்டிருந்தது கடத்தப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. போலீசார் இது தொடர்பாக விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்க செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில். உங்கள் விவரம் விமலவேலன். வணக்கம் கோபால். தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியில் நீண்ட நேரமாக சிறிய லாரி ஒன்று நின்று கொண்டிருந்த நிலையில் அந்த லாரியில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்ட அம்மா மிக்சி இருப்பது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அங்குள்ள சமூக ஆர்வலர் ஒருவர் அதனை புகைப்படமாக எடுத்து அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட விலையில்லா மிக்சி தற்போது எங்கு எடுத்துச் செல்லப்படுகிறது, மேலும் எவ்வளவு மிக்சி தனி நபரிடம் எப்படி கிடைத்தது, கடத்தப்படுகிறதா என்கிற பல்வேறு கேள்விகளுடன் சுரண்டை பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஆன்லைன் வழியாக புகார் தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக உடனடியாக விசாரணை நடத்த தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது அந்த வாகனத்தை சுரண்டை போலீசார் காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்று விசாரணை நடத்தி வரும் நிலையில் அந்த மிக்சி தனிநபருக்கு எப்படி கிடைத்தது என்பது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் முதற்கட்ட விசாரணையில் நாகர்கோயில் அருகே உள்ள கோணம் பகுதியில் இருந்து இந்த அரசின் விலையில்லா மிக்சியை வாங்கி வருவதாகவும் அதில் மொத்தம் 351 மிக்சி இருப்பதும் இதை தென்காசிக்கு எடுத்துச் செல்வதாகவும் அவர் தெரிவித்துள்ள நிலையில் அரசின் விலையில்லா மிக்சி இத்தனை வருடங்களுக்கு பிறகு எப்படி தனி நபருக்கு கிடைத்தது என்பது குறித்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்போது தொடர் விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. கோபால். நன்றி விமலவேலன். உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.